ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூ கேஃபேன்னு சொல்லி இந்த வண்ணாரக்கட்டை ரோட்டில் இருந்து. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு சின்ன கோகார்ட் செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்தேன், கோகார்ட்காக. ஆனால் ஹெல்மெட் மவுண்ட் இல்லை. ஸோ நார்மல் வீடியோ தான், போய் அப்படியே பார்த்துக்கலாம் மட்டும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரன்ஸு, கார்ட்டூ கேஃபேன்னு சொல்லி. ஸோ என்ட்ரன்ஸ் ஓகேவாக தான் இருக்குது. இங்கே போகும்போதே நோட் பண்ணாரு. பட் நம்ம போன டைத்தில் வந்து யாருமே இல்லை, நம்ம எதுவும் நோட் பண்ணல. ஸோ உள்ளே போனால் ஒரு சைடில் வந்து ஒரு டைனிங் ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. செம்ம நீட்டாக இருந்துச்சு. ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீஸ்லாம் வச்சு. அதுக்கப்புறம் போனோம்னா வந்து பேம்பூல எல்லாமே ரூஃப் பண்ண மாதிரி ஒரு டைனிங் வச்சுருந்தாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலியாக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து அது பக்கத்தில் அப்படியே வந்து காட்டோட ரன்னிங் இதெல்லாம் இருக்குது. அப்படியே அது பக்கத்துலேயே நின்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்க்குற மாதிரி. ஒரு ஜூஸ் குடிச்சாலும் நீங்கள் நின்றுட்டே பார்க்கலாம். அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு காருக்கு ஈக்குவலா வந்து எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இது அப்படியே நின்றுகிட்டே பார்க்கலாங்க. பாத்தீங்களா, சோஃபா இதெல்லாம் வந்து நல்ல வீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நல்ல யூஸ் அண்ட் த்ரூ பொருளை வந்து பண்ணிருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அது அவங்களோட ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கார்ட்டூ கேஃபே ஸ்பெஷல் பீஸான்னு இருந்துச்சு. ஸோ அது ஆர்டர் பண்ணிருந்தேன். அது சாப்பிட்டதுக்கு செமையா இருந்துச்சு. பட் டைம் தான் ரொம்ப லேட் ஆச்சு. பட் ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து செமையா இருந்துச்சு, ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஆனா இது வந்து ஸ்பெஷலி நான் வெஜ் சாப்பிட்டேன். ஸோ நான்வெஜ் எப்படின்னு தெரியல, நான்வெஜ் ட்ரை பண்ணிட்டு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா காட்டுக்காக ஒரு டோக்கனையும் வாங்கிட்டு அப்படியே உள்ள போலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் எனக்கு வந்து காட்டுனால ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ரொம்ப போவேன். ஸோ அதே மாதிரி காட்டுலாம் கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ நான் பாத்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் அங்க இருக்க ஹெல்மெட் எனக்கு சேஃப்டியா தெரியல. ஸோ அதனால வந்து நான் என் ஹெல்மெட்டே எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன். அது இல்லாமல் நான் எல்லா காட்டுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு என்ன அதுதான் எனக்கு அந்த கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால ஓன் ஹெல்மெட் யூஸ் பண்ணி நம்மளும் பார்த்தீங்கன்னா காட்டுல போய் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ செமையா இருந்துச்சு காட்டு வந்து எல்லா காட்டுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு காட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் டேஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமா. பட் என்னன்னா சுத்தி பார்த்து எங்க சீட் பெல்ட்டை காணா, இங்க இருந்து சீட் பெல்ட்டை காணான்ற மாதிரி சீட் பெல்ட் இல்ல காட்டுக்கு. ஸோ வந்து ரேசிங்ல பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நான் லாஸ்ட் டைம் போன இடத்துல இருந்துச்சு, இங்க சீட் பெல்ட் இல்லை. ஸோ அது ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் டீம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டோட அந்த ரேஸ் ட்ராக் பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. ரேஸ் ட்ராக்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பரா இருந்துச்சு ரேஸ் ட்ராக். பட் காட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த காட்டு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் நீங்க ஆல்ரெடி போயிருந்தா ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஓகே ஃபைன் சொல்லி நம்மளும் ஃபர்ஸ்ட் லாப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டிப்பேன். பிகாஸ் அந்த ரேஸ் ட்ராக்ல நம்மளுக்கு செட் ஆகணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆக்கிட்டு நான் அப்படியே எனக்கு ஏற்ற மாதிரி காட்டை வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் லாப் வந்து ஸ்லோவா தான் போவேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துப்பேன். எனக்கு எது சஃபஸ்டிகேட்டட் இருக்கோ அந்த ஸ்பீட்ல தான் நான் போய்ப்பேன். அந்த டேர்னிங்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, செமையா டேர்ன் இருந்துச்சு. ஸோ அந்த டேர்னிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க இருக்க டேர்னிங்லாம் நல்லா வந்து அதான் சொன்னேன், ரேஸ் ட்ராக் வந்து செமையா வச்சிருந்தாங்க. இந்த டேர்னிங்லாம் வந்து பக்காவா இருந்துச்சு. டேர்ன் பண்றதுக்கு நல்லா ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி நீங்க எங்கேயாச்சும் போயிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு, செம்மையா டேர்ன் ட்ரிஃப்ட் ஆச்சுங்களாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி போகும்போது அடுத்து ஸ்லோ பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து ஒரு சின்ன பையன் வந்துட்டான். ஸோ எப்பவுமே வந்து சின்ன பங்கெல்லாம் வந்துட்டா ஸ்லோ பண்ணி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல உட்காந்து ஓட்டினாங்க. ஸோ அதனால ஸ்லோ பண்ணிட்டேன். மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க போனா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான், ஆனால் சீட் பெல்ட் இல்லை எதுவுமே இல்லை. நான் எனக்கு அதனால கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு லெமனை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவாங்க. ஓகே, பை பை.